12ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம கைத்தார் வழிதான் செய்வீங்க. நாளைக்கு விசேஷ கூட்டம் கைத்தாரில் மாதம் சனிக்கிழமை விஜய் பாஸ்கரன் ஒரு ஐயாவை அழைச்சிருக்கிறோம். புலன் குடியிருப்பு களக்காடு ஏரியாவிலேருந்து அவங்க சபையில் ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அவங்களுடைய தாசர் நாளைக்குமா கைத்தார் சர்ச்சில் வழக்கம் போல தொடர்கிறோம். அதை செய்வீங்க. ஒவ்வொரு அந்த வாசங்களும் ஐயா சௌந்தரஜா அவர்கள் தான் ஜெபக்குறிப்பு அவங்களுக்கு அந்த பகுதியை கொடுத்துருக்குறோம். நம்மளோட ஐக்கியத்தோட ஐயா வந்து அந்த 10 ஜெபக்குறிப்பு நடத்துக்கிறாங்க. அதை ஆசிரியப்பாராக. இன்னைக்கு நம்ம தம்பி பார்த்துருக்காங்க. திரும்பியால் அவங்க மனைவி பிள்ளைகளும் 8ஆவது ஒழிச்சுறாங்க. நான் அந்த நோட்டீஸ் அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். பார்த்து அவங்க வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வாரம் மாதம் வந்து அடுத்த மாதம் வேறு யார் இருந்தாலும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஐயா அவங்க நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி வந்ததெல்லாம் வரும்போது அவங்களுக்கு ஒரு பகுதியில் கொடுத்து உற்சாகப்படுத்துங்க. நல்ல தம்பி நல்ல கீபோர்டு போடுவாங்க, நல்லா பாடுவாங்க. அவங்க அப்பாவும் நல்ல ஒரு பெரிய பாஸ்டர். நம்ம கடம்பூர்லேருந்து சமரத்துக்கு இடத்துல சிவகுளத்தில் ஆண்டு ஒழித்து செய்கிறாங்க. பாஸ்டர் பவுலையா நம்ம அங்கே நான் அந்த திருவிழா வார்த்தை சொல்லியிருக்கிறேன். நான் விசுவாசிக்கும் போது தமிழ் அப்பா பாஸ்டர் இருந்தாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஐக்கியம் வச்சுக்கோங்க. நிறைய கொடுக்குங்க. தம்பி உங்கள் நம்பரை இருந்தாங்க தான் அந்த வார்த்தைகள் போகலாம். பாருங்கள், ரோமர் 12 கடைசி வாசிக்கலாம். ரோமர் 12:21 தீமையினால வெல்லப்படாமல் தீமைய நன்மையால வெல்ல. ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த 7வது மாதம் இன்னைக்கு 7வது மாதம் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான செய்தி என்னன்னா, இந்த செய்தி தலைப்பு என்ன, நீ தீமை, அதாவது நீ தீமையினால வெல்லப்படாமல் தீமைய நன்மையால வெல்லு. ஆமென். ஆண்டு கொடுக்க வார்த்தை பின்னாடி இருக்கிற ராசிங்க, தீமைய நன்மையால வெல்லு. கரவச்சு மாணவர்களா ஒரு 4 காரியங்களை இந்த 40 நிமிஷம், அதாவது 9 மணிக்கு முடிக்கிறா பிளானு, கூட ஒரு 10 நிமிஷம் ஆரம்பிக்க ரொம்ப லேட்டாகல கூட 10 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வார்த்தை சொல்வதற்காக. இதை நினைத்துக்கொள்ள வேண்டாம். 9:10க்கு நான் முடிச்சு பிரசங்கத்தை முடித்து ஐயா கையில் கொடுத்துருவேன். நிறைவேற்றி வந்து ஐயா சௌந்தர ஐயா பண்ணுவாங்க. ஆமாம். பாருங்க, தீமையை நன்மையினால் வெல்லு. இல்லை சொல்லுமா, எவ்வளோ ஒரு வித்தியாசமானது பாருங்க. தீமையை நீ தீமையால் வெல்ல முடியாது. அதுதான் இன்னைக்கு வைக்கிற முன்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை. தீமையை நீ தீமையால் வெல்லவே முடியாது. உலக பழமொழி சொல்லுவாங்க, முள்ளால் எடுக்கணுமாங்க. அது உலக பழமொழி. ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு ஒரு மனுஷி, ஒரு சொந்த பந்தங்கள் நமக்கு தீமை செய்கிறாங்கன்னா பதிலுக்கு நம்ம தீமை செஞ்சு அவங்கள ஜெயிக்க முடியாது. அது உலக மனுஷன் செய்கிறது, அது உலக மனுஷி செய்கிறது. ஆனால் பைபிளில் ரோமரில் பவுல் எழுப்ப சொல்றாரு, நீ வந்து தீமையினால வெல்லப்படாமல் தீமையை நன்மையால வெல்லு. அப்போ ரொம்ப தெளிவாக பேசுகிற ஆவியானவர், நீ இந்த உலகத்தில் உனக்கு வர்ற தீமைகளை, பாடுகளை, உபத்திரத்தை, கஷ்டத்தை, சங்கடங்களை, அவமானத்தை, நிந்தைகளை ஜெயிக்கணும்னா உனக்கு ஒரு வழி நான் சொல்லித்தரேன். நீ நன்மையால அந்த தீமையை நீ வெல்லு. கரகச்சு மாலூயா. உங்களை நிந்திக்கிறவங்க, உங்களை பாடப்படுத்துறவங்க, உங்களை ஓத்திரப்படுத்துறவங்க ஏன் நேற்று சொல்ல, ஏன் நீ உயிரோட இருக்க பாருங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம காலையில் 9 மணிக்கு ராஜபாளையத்தில் ஒரு ஐயா அவர்கள் ஜெபிக்க வந்தாங்க. சொன்னாங்க, ஐயா 85 வயசாது, கடுமையாக உழைச்சேன். என் தம்பிமார்களுக்கெல்லாம் நான் உதவி செய்தேன், என் அக்காமாருக்கெல்லாம் உதவி செய்தேன். அந்த நாட்களில் எனக்கு 70 ரூபாய் சம்பளம். அந்த நாட்களில் அந்த 70 ரூபாய் என் தம்பிமாருக்கு என் அக்காமாருக்கு கொடுத்து நான் போய் ஹோட்டலில் போய் அந்த டேபிளை வச்சு ஒரு அரை நாட்களை கொடுப்பாங்க. எங்கே போய் பார்த்து கழுவு அங்கே ஒரு அரை நாள் கொடுப்பாங்க. இப்படி 50 பைசாவா 1 ரூபாயை சேர்த்து என் குடும்பத்தை நடத்தினேன். இன்னைக்கு அவர்கள் என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. என் அக்கா என்ன தூக்கி எறிஞ்சாங்க, என் தம்பி என்ன தூக்கி எறிஞ்சாங்க. அவர்கள் தான் போட்டு குடும்பம். எனக்கு என் பையன்ட்ட
கொஞ்சம் பைசா கைதுக்கா போனேன். என் பையன் அடிக்கடி வந்துட்டான். என் மகள் நல்ல அபிஷேகம் பெற்ற மகள். ஆனால் காலையில் எழுந்து ஒரு காரியத்தை அவர்கிட்ட பேசுகிறேன். என் மகள் சொன்னா, அப்பா நீங்கள் ஏன் உயிரோடு இருக்கீங்க, செத்தலான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த உடைய அழுதியோட 2 நாளைக்கு முன்னாடி காலையில் வந்துட்டார். 9 மணிக்கே அந்த ஐயா அப்போ ராஜபுரத்து எப்போ பரவா பாருங்க பஸ்ஸில் அந்த கண்ணீரோட புலம்புனார். அவங்க ஆண்டு கிருமையால் ஒரு 18 வருஷம் நான் எங்களோட ஐக்கியமாக இருக்காங்க. நம்மோட அவங்களோட பெரிய பெரிய அட்மாஸ்பியர் இருக்கிறேன். சொன்னார் கையெடுத்து, ஐயா நான் போகிறது ஒரு பாரம்பரிய சபை, எங்கள் ஊழியக்காரங்க சரியில்லை, நம்ம அந்த அபிஷேகம் இல்லை, கண்டிப்பாக சபை செய்ய முடியாது, அபிஷேகம் நடத்த முடியும். ஆனால் அவங்களாம் என்னை அடக்கம் பண்ணுவான்னு தெரியாது. நான் மறிச்சா ஐயா நீங்கள் தான் வந்து என்னை அடக்கம் பண்ணணும். ஒன்று அவ்வளோ படைச்சு அதாவது நீங்கள் தான் வந்து என்னை அடக்கம். நான் யோசித்தேன், அவர் உழைச்ச அந்த உழைப்பு, கை நிறைய பணம் எழுதி கொடுத்துருக்கிறாரு, வீடு வாசல் உண்டாக்கியிருக்காரு, பிள்ளைங்களாம் ஒரு லட்சம் முடிச்சு. அந்த பையன் 1.5 லட்சமோ 1.5 லட்சமோ சம்பளம் வாங்குறாரு. 1 லட்சம் மாணவியா உங்கள் பையன் 1.5 லட்சமோ 1 லட்சம் வாங்குறாரு. ஒரு நல்ல அதிகாரி, அப்பா உதவி செய்கிறேன், எல்லா உதவியும் வந்துட்டாரு. ஆனால் அவர் சொல்றாரு, எனக்கு நான் இவ்வளோ நன்மை செஞ்சேன், எனக்கு அவங்க தீமை செஞ்சாங்க, ஆனால் இப்பயும் நான் அவனுக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன். லட்சம் மாணவியா இப்பயும் நான் அவனுக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன். அவன் ஆனால் எனக்கு சீக்கிரம் மரணம் வந்துடும் பிரதர், நீங்கள் தான் வந்து நான் அடக்கம் பண்ணணும். எனவே ஏன்னா நீங்கள் அந்த உலகம் ஃபுல்லாக அப்படிதான் இருக்குது. அன்புகளே, நம்ம ஒரு நபர்கள் நமக்கு தீமை செய்யும் போது பதிலுக்கு நம்ம தீமை செஞ்சு சாதிச்சனானா நீங்கள் உங்கள் தலையில் நீங்கள் மண்ணவாரி போடுறீங்கன்னு அர்த்தம். உங்கள் தலையில் நீங்கள் மண்ணவாரி போடுறீங்கன்னு அர்த்தம். ஆனால் ஒரு வழி உண்டு, உங்களுக்கு தீமை செய்கிறவங்களுக்கு அவ்வளவு இருக்கும். நீங்கள் நன்மை செஞ்சு உங்களுக்கு தீமை வராமல் அந்த தீமையை ஜெயிச்சிடலாம். சொல்லுமா, உங்களுக்கு தீமை செய்கிறவங்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சு உங்களுக்கு தீமை வராமல் நீங்கள் ஜெயிச்சிடலாம். தீமை செஞ்சவனுக்கு பதிலுக்கு நீங்கள் தீமை செஞ்சு தோத்து போவதை விட, வெட்கப்படுறதை விட, தீமை செய்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகளை செஞ்சு நீங்கள் ஜெயம் பெற்று வாழுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பைபிளில் பவுல் அப்படி சொல்றாரு, நீ தீமையை நன்மையால வெல்லு. ஒரு 4 காரியங்களை பார்க்க போறோம். ஐயா இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுமா? சாத்தியமாகும் தானே பைபிள் எதிர்த்துக்கிறாரு ஆண்டவர். ஆமாம், அல்ல சொல்லுவாங்க. எனக்கு திரும்ப திரும்ப தீமை செய்கிறாங்க, பிரச்சனை மேலே பிரச்சனை வருது, வீட்டு வாசலுக்கு வந்து என்ன அடிக்க வர்றாங்க, எனக்கு பிரச்சனை பண்ணாங்க, நான் விவசாயம் பண்ண அங்கே பிரச்சனை பண்ணாங்க, ஆஃபீஸ் போன அங்கே பிரச்சனை பண்ணாங்க, ஊழியத்து போன அங்கே பிரச்சனை பண்ணாங்க, அப்படி சொல்கிற பிள்ளைகள். அப்போ நான் பதிலுக்கு எதுவும் பண்ண வேண்டாமா? என்னை வந்து எனக்கு பிரச்சனை பண்ணாங்களே, அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் எழுதிக்க வேண்டாமா? எனக்கு ஏதாவது அரசியல்வாதியை கூப்பிட்டு அவங்க அரட்ட வேண்டாமா? எனக்கு ரவுடியை கூப்பிட்டு அரட்ட வேண்டாமா? எங்கள் சொந்த பக்கமாக போல்ட்டான ஆள் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு அரட்ட வேண்டாம். வேண்டாமே வேண்டாம். அல்லேலூயா. அவங்க அரட்டனா போலீஸ் ஸ்டேஷன் போனால் பிரச்சனை பெருசாக முடிய, பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. ஆமாம், பைபிளில் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறாரு, உனக்கு புறமா செய்கிற அத்தனை தீமைகளைக்கும் நீ அவங்களுக்கு பதிலுக்கு நன்மை செஞ்சு நீ ஜெயம் பெறு. அல்லேலூயா, வெல்லு. ஆமாம், வெல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. தீமை நன்மையால வெல்லு. அப்படி ஒரு 4 காரியம் இருக்குது. தயாரிக்க சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. நியாயாதிபதி புஸ்தகம் தீமையை நன்மையால வென்ற சமூகத்தில் நான் ஒரு 4 காரியத்தை அவங்க சொல்ல நினைக்கிறேன். எவ்வளோ நேரத்துக்குள்ளே சொல்லி முடிக்க தெரியாது, அதனாலும் அந்த டைம் வரைக்கும் நான் சொல்கிறேன். அப்புறம் ஆலோசனை இன்னொரு முறை நான் வருவேன். ஆனால் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அல்லே சொல் சத்தமா, அல்லேலூயா. இன்னும் சத்தம் அல்லேலூயா, இன்னமும் சத்தம் அல்லேலூயா. நியாயாதிபதி புஸ்தகம் இல்லை எடுங்க. நியாயாதிபதி புஸ்தகம். ஆமென். நல்ல கோணம். அது கீழே அமைக்குமே, ஒரு கீழே 1000 ரூபாய் கிடைக்கும். அவங்கள 8 படம் வச்சு நியாய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம்
எல்லாரும் நீங்கள் எடுக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அவன் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது உங்கள் உள்ளத்தில் பெரிய விஷயம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, சாரி, 4ஆம் அதிகாரம், நியாயாதி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சத்தம். நியாயாதி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாரு சிஸ்ராவுக்கு எதிர்கொண்டு போய் மூடி குடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கூடார ஆணி எடுத்து தன் கையில சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவனுடைய வந்து கரங்க உயர்ந்தல சத்தமா சத்தமா சொல்லுங்க. செய்தி தலைப்பெண்ண தீமைய நன்மையான வெள்ளு. அல்லேலூயா. சத்தமா சத்தமா அல்லேலூயா. தீமைய நன்மையா வெள்ளு. சிஸ்ரா அப்படின்னா பிசாசுன்னு அர்த்தம். சொல்லுங்க. சிஸ்ரான்னு என்ன? பிசாசு. பிசாசு மகன் அர்த்தம். ஆண்ட பிள்ளையில துரத்துறான், விரட்டுறான், அழிச்சுன்னு திட்டமிடுறான். கலக்காங்க. தெபோரா வந்து பாராட்ட சொல்றாங்க, ஒரு பெண் வந்து எதிரி அழைச்சி அந்த மகிமை எனக்கு வருதை விட நீ ஒரு ஆணா இருக்க, நீ அதை எதிரி அடிச்சு அந்த மகிமை உனக்கு வரும்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க முன்னாடி சொல்லிட்டாங்க, ஒரு பெண்ணு தான் அடிக்க மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க அடிக்க மாதிரி சொன்னாங்க. நான் போய் அடித்து ஜெயித்து வரோட, எப்பா தம்பிடா வாராக்கு நீ அடுறா அப்படியே போப்பான்னாங்க. ஆனால் காரியம் என்னன்னா, அந்த பெண் அடிக்கலை, அதாவது அந்த சிஸ்ராவை தெபோரா கொல்லலை, ஆனால் ஒரு பெண்ணு கொண்டான். நினச்சிட்டு மாணவர்களையா அது ஒரு வெளிப்பாடாக சைலண்டாக அவனை சொல்கிறாங்க. ஒரு பெண்ணால் ரசித்து உனக்கு அந்த எனக்கு அந்த மகிமையோட உனக்கு அந்த மகிமையோட பாராக்கு நீ போப்பா, நீ பிறட்டு அவனை துரத்து. சிஸ்ரா விட்டு துரத்துக்கிறாரு. துரத்த அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா ஒரு சொன்ன வார்த்தை ஒரு திக்க சடைஞ்சிச்சு, ஒரு பெண் கையால் அவன் சாவா மாதிரி. இல்லை சுத்தமா ரொம்ப அருமையாக இருந்தது வசனம். ஆனால் அந்த அம்மா செய்யாட்டாலும் யாகல் ஒருத்தி வெளியே இருக்கிறாள். சொல்லி சுத்தமா அவன் வெளியே ஒரு கூடாரம் போட்டு உட்காந்துருக்கிறார். சிஸ்ரா ரகத்தை விட்டு இறங்கி ஓடுறான். நான் எங்க சொன்னேன், சிஸ்ரானா சாத்தான் மகன் அர்த்தம். அல்லேலூயா. சிஸ்ரானா சாத்தான் மகன். அவனை உயிரோடு வச்சா எல்லாரும் கொண்டு குமிச்சிருவான். அப்போ அவனை சாகடிக்கணும். அவனை சாகடிக்கிறதுக்கு பாருங்க, தெபோரா எழுப்புறாங்க, பாராக்கு எழுப்புறாரு, யாக சைலண்டா இருக்கிறாங்க. சத்தமா சொல்லுங்களேன். அவளை கூடாது உட்காந்துருக்காங்க. அம்மா பாருங்க, வேகமா ஓடி வந்தவன் வெளியே ஓடி வந்த பார்த்து இந்த அம்மா வெளியே வந்து வாரம் உள்ள வாரம் உள்ள நல்லா குளிக்கணும். அவன் யாரு? எதிரி. அவன் எதிரி. சிஸ்ரா எதிரி. இஸ்ரவேல் ஜனங்களை கலங்கடிச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறான். இவருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், இவன் வந்து ஓடி வந்து ஒரு ராஜா. சிஸ்ரா ஓடி வாரான். கௌரவம் பிடிச்சவன், பெருமை பிடிச்சவன், அரக்கன் வர்றான் சொல்லி கூட வெளியே வந்து கொஞ்சம் கூட பயப்படாம இவன் வந்து நம்மளை போட்டு தலைவாழ்ச்சி நினைக்காம அவனை அழிக்கிறதுக்கு அந்த அம்மா ஒரு திட்டமிட்டாங்க. எங்க இன்னைக்கு உலகத்திற்குங்களேன் தண்ணி கட்ட இந்த உலகத்தை தண்ணி விட மாட்டாங்க, நாங்களே துட்டு வாங்கி குடிக்க போப்பான்றாங்க. ஆனா அந்த அம்மாட்ட ஏகிட்ட அந்த சிஸ்ரா கேட்கிறா, ஏப்பா கொஞ்சம் குடிக்க தண்ணி கேட்டா குடிக்க உடனே தண்ணி மட்டும் தர மாட்டேன், உனக்கு பாலை குடிக்கிறேங்கிற சொல்லி சத்தம் சொல்லுங்க. நீ தண்ணி குடிச்சா திரும்பி எல்லாம் கேட்ப, நீ பஸ்ஸே நான் உனக்கு பால் குடித்து திறந்து பாலை கொடுக்கிறேங்கிற கரவை சொல்லுவாள். அல்லேலூயா. என் அன்புக்குள்ளே இவன் பிளான் பண்ணா இவனை கூடாது விட்டு வெளியே விடக்கூடாது. அல்லே சொல்லுங்க. சத்தமா வந்த சிஸ்ர மண்டே உடைக்காம விடக்கூடாது. கரவை சத்தம் சொல்லுங்க. சிஸ்ர நம்ம கூடாது வந்துட்டா, அதாவது கூடாதுன்னா நான் சொன்ன சபை. கரவை சுத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கூடாதுன்னா சபை. சபை கூட ஒரு பிசாசு ஆட்டம் போறானா
உள்ள பாக்குறேன். ஹல்லேலூயா. நன்மை செய்யற பாருங்க, அவனுக்கு என்ன மனசு இருக்கும், எதை கவனிக்க சொல்லுது மனசு. அப்பாடி சிஸ்டர் மனசு எப்படி இருக்கும், பாரா கையில் தப்பிச்சிட்டோம், தெபரா கையில் தப்பிச்சோம், நல்ல ஒரு பொம்பளை எங்க ஆண்டு வச்சிருக்கிறாரு, நம்ம ஆண்டு அவன் சாமி வச்சிருப்பான். ஆனா இவா வசமா உள்ள மாட்டிக்கிட்டு சொல்லிட்டு உள்ள கூட்டு வச்சு தண்ணி கேட்ட பாலை கொடுத்து குடும்பமே சொல்லி போரை கொடுக்காம இல்லாம போரை கொடுத்தா போறதுக்கு அவளை சொல்லுங்க. ஒரு கூட்டி மாதிரி கொடுக்குறான்னு தெரியல, அதை பயந்துருக்கிறான், நடிகருக்கிறான், மன்னன் தான், அரசன் தான், நிறைய பேங்கருக்கு ஆனால் அவனுக்கு பயத்து கை கால குளிர் ஆடுது. அதனால பார்த்தா பாலை கொடுத்து மேல போரை போட்டு போயிட்டான். அவளை சொல்லுங்க, போரை போயிட்டாங்க சுதாரிக்கணும், நம்மளை கொல்ல போற நினைக்கணும், சாகப்போ எல்லாம் மேல என்ன முடியாங்க, ஆஸ்பத்திரியில செத்து போட மேல துணி மூடிவிட்டாங்க, மேல துணி மூடிவிட்டாங்க 8 பேர் அர்த்தம். அவளை சொல்லி சத்தமா இவ போரை மூட மாதிரி நினைச்சுக்கணும், நம்ம இன்னைக்கு சாகப்படுகிறோம் தெரியல. ஏன்னா வந்தது பிசாசு மகன், அவனை அழிக்கிறதுக்கு பெரிய தீர்க்க சங்கத்தை பயன்படுத்தல, பெரிய ராஜாங்கத்தை பயன்படுத்தாம சாதாரண ஒரு பெண்மணி யாகல் அவளை கொள்ளாம நன்மைகளை செய்து தண்ணி கேட்டா பழம் கொடுத்து அவன் பொருளை போட்டு மூடி வீட்டில் தூங்க ஒரு இடம் கொடுத்து அங்கே உள்ள சொகுசா நன்மையை காட்டிட்டு நன்மையை செய்துட்டு கரெக்டா மெல்ல நடந்து போய் ஒரு பெரிய ஆணி எடுத்து நெத்தியோட வச்சு வர வச்சுதம்மா. கோழியாத்த தாவிது கள்ளக்கொண்டு எரியும் போது அது நெத்தியில தான் படிச்சு. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சிஸ்டர் அவர் கிட்டத்தட்ட ஒரு கோழியாத்து மாதிரிதான். கோழியாத்துனா பெலிஸ்தியன் அர்த்தம், பெலிஸ்தியன் அர்த்தம், பெலிஸ்தியனா வலு சர்ப்பம் அர்த்தம். வலு சொல்லுமா, அந்த வலு சர்ப்பம் வந்து கோழியாத்து மண்டி அந்த நாளுக்கு தாவிது உடைச்சு தூள் தூளாக்கினார். ராமே அடல சொல்லாலயா. ஒரு கூழாமலை விட்டு அடிச்சு மண்டையை உடைச்சு அப்படியே குப்பரடிக்க படுக்க போட்டு போய் நெஞ்சில் போய் ஏறின பட்டயத்தை உருவி கழுத்து அறுத்து கொண்டு தான் தாவிது. அழைச்சி சொல்லாலயா. ஆனா இங்க ஒரு வித்தியாசம், தாவிதா யுத்தது பழக்கப்பட்டவர், சிங்கத்தை அடிச்சவர், கரடி அடிச்சவர், அந்த கோழி வீசடிச்சா. இந்த பெண்மணி அப்படி யாரும் அடிக்கல, சாதாரண பெண்மணி தான். ஆனால் ஆளுக்கு ரத்த நிறைய அடைகிறது. அவ சபையை குறிக்கிறது. அல்லேலூயா. கூடார சபை, ஆமென். ஸ்ரீ என்ற சபை. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல பிசாசு அடிக்கிறதுக்கு கர்த்தர் யார் கையில கொடுத்துருக்காருன்னா நம்ம எல்லாரோட கையில கொடுத்துக்கிறாரு. சிஸ்டரா போட்ட ஆட்களை, பொல்லாத ஆவிகளை, குறி சொல்றவங்களை, மந்திரவாதிகளை, மை மாத்திரம் பண்றவங்களை எல்லாத்தையும் அடிச்சு ஒதுக்கி ஜெயிப்பதற்கு தேவன் நம்ம கையில ஒப்படுத்துக்கிறாரு. நம்ம கூடாத பொழுது செவிக்கணும், கூடாத துதிக்கணும். ஆமென். அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அந்த பாடல் என்ன அர்த்தம், சுற்றுல என்ன அர்த்தம், ஆணின் என்ன அர்த்தம், போர்வல் என்ன அர்த்தம், நிறைய அர்த்தம் இருக்கு. அதை சொன்னா அர்த்தமாய் நான் சொல்ல முடியாது. நல்லா சொல்லுங்க. குறிப்பா பாயிண்ட் பிடிச்சுக்கோங்க. அவர் வந்தவொடனே பாடல் பிடி நெஞ்சரை பிடிச்ச டபர் 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 அடிச்சு அவர் சொல்லாம பேச கேட்குதா, வேகமா பேச கேட்குதா, புரியுதா பிரதர், புரியுதா, உஷாராயிட்டீங்களா? பாருங்க, பிடிச்சி சிஸ்டரா பிடிச்சி, எவரா என் அக்கா, அவ அவனை வண்டி வரா, மாறாக்கு என் தம்பி அவன் அவன் ஏன் தம்பிச்சு வரையா வட மாட்டிக்க வட சப்பு சப்பு டபா டபர் அடுத்த தெரியுமா ஆளு இவளை பிரிச்சுட்டு ஓடிப்பான்னு சொல்லுங்க. சத்தம் சொல்லுமா? ஏன்னா ஒரு யுத்த வீரன், அது பொல்லாத ஆளு. இந்த பெண்மணி நெஞ்சில் வீசி போயிருப்பான். அல்ல சத்தமா இவா வந்து நைஸ் தலை உள்ள தலை உள்ள வாட்டு கூட்டு உட்காரச்சு நன்மை செய்து சொல்லி முடிச்சு சொல்லுங்க. எங்க ரோமில் அழகா இருக்குது. 12:21 தீமையை நன்மையாக்குங்க. கரங்கள் தட்டி, நல்ல கரங்கள் தட்டு. அல்லேலூயா. நான் வளர்ந்த கரங்கள் தட்டுங்க, நல்ல கரங்கள் தட்டாம உங்களுக்கு வர தீமைகளெல்லாம், தீய மனிதர்களாம் நீங்க 18 தீமை செஞ்சா பிரச்சனை அதிகமாக முடிய ஆமே ஒரு நிகழ்ச்சி கிடைக்காதாம. ஆனா மாறணும் அப்படின்னா நீங்க தீமை செய்ய நினைக்கிற அவர்களுக்கு, சத்துருகளுக்கு நீங்க நன்மை செஞ்சா கதை முடிஞ்சது. ஆமே. உன் சத்துருகளை சபிக்காத, உன் சத்துரு ஆண்டு ஆசிரியர். ஆமே. அல்லேலூயா. இந்த கோயில்பட்டியில இப்போ நம்ம ஜபங்களில இங்க இருக்கிற நம்ம யெகோவா நிசி ஊழியங்களை தேவன் யாரை போன்று ஆளை தேடுறாரு. அல்லேலூயா. நம்மளை தேடுறாருங்க விட தேடிதான் உட்கார வச்சுதான் நான் விசுவாசிக்கிறேன்.
நீங்களாம் ஒரு யாகையில உட்காந்துருக்கீங்க. அவன் கையில ஒரு சுத்தி இல்லை, அவ்வளவுதான். ஆனா பைபிள் இருக்கிறதுல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கையில சுத்தி இல்லை, ஆணி இல்லை. ஆமா, ஆனா அதுக்கு பதிலாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்ந்த பயங்கரமான ஒரு ஆயுதம் இருக்குது. ஒரு சிஸ்டரால 1000 சிஸ்டராவது அடிக்கூடிய வல்லமை நம்மகிட்ட இருக்குது. எதை நம்புறீங்க? சத்தமா நீங்க சொல்ல, நான் நம்புறேன். புரியுது மட்டும் இல்லை, சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. நன்மைகளை செஞ்சு போட்டு நம்ம அல்ல சொல்லுங்க. தீமையான பிசாச நன்மையை செஞ்சு அந்த சிஸ்டராவை அழிச்ச நம்ம. ஆமே. சபை சாத்தான் அழிக்க பறந்துருக்கோம். ஒவ்வொரு சபைதான், ஒவ்வொரு ஊழியக்காரர் விசுவாச பிள்ளைகளும் ஊழியக்காரருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாமே ஒரு சபைதான். நம்ம எழுமன் ஆண்டவருக்காக சீயோன் குமாரத்தை நீ போரடினார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ போரடி, நீ சும்மா இருக்காத ஆண்டவர். அப்போ நம்ம எழுமன் பாருங்க. அப்படி செய்தால் நம்ம ஈஸியா அந்த சிஸ்டரா பண்ண மாதிரி நம்ம ஈஸியா ஜெயிச்சிடாம. அப்ப தீமைய நன்மையான ரெண்ட ஒரு ரெண்டாவது நியாயாதிபதி புஸ்தகம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். சரி, யோசுவா புஸ்தகம் எல்லாரும் எடுங்க. யோசுவா எல்லாரும் எடுங்க. யோசுவா தீமைய நன்மையால வென்ற ஒரு 2ஆம் அதிகாரம். யோசுவா 2ஆம் அதிகாரம். எல்லாரும் தயவுசெய்து எல்லாரும் தயவுசெய்து இந்த பகுதியில் எடுத்தால் தான் உங்களுக்கு ரொம்ப பொழுதுமாக. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 6:2-6 யோசுவா 2:6. குறைகள் மட்டும் அவர்களை தேடாமல் அவர்கள் தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. அந்த மனுஷன் படுத்துக்கொள்ளும் முன்னே அவன் வீட்டின் மேல் அவர்களுக்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி இன்னும் திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்துக்குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் இடத்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போகப்பட்டதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ண எமோரியர் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்து கேள்விப்பட்டோம். அப்படிங்க. அப்படியே வீட்டில் போய் வாசிங்க. 2ஆவது யாகேல். இப்போ ராகாப் கரவச்சம். அல்லேலூயா. ராகாப்பு வந்த தீமைகளை நன்மையான அவர் வெல்றார். நல்லா சத்தமா, நல்லா சத்தமா உற்சாகமா இருக்கீங்களா? போதுமான காத்து. ஆனால் என்ன எக்கோ தான் கேட்குது. ஆனாலும் ஒரு காதல் விடுன்னு நினைக்கிறேன். ஆமா, அல்லேலூயா சொல்லுமா. 2ஆவது ஒரு சம்பவம் பாருங்க. யோசுவா எரிய கோட்டையை உடைக்க முன்னாடி ஆள் அனுப்புறாரு. 2 பேர் போறாங்க. நல்லா பண்ணி 2 ஊர்ல போறாங்க. அங்க ராகாப் வேசி இருக்கிறார். அவன் வேசி, அது வரலாறு பெருசு. அது உண்மையிலே வேசி இல்லை. சின்ன பிள்ளையே வேசிக்காக பிடிக்கப்பட்டான். ஆனால் அந்த தொழில் அவளுக்கு பிடிக்காதனால வேசி கோட்டைக்குள்ள வைக்க மாட்டார். பொதுவாக அந்த கோட்டைக்கு உள்ளதான் மெயினாக அரண்மனையில் அந்த புறத்தில் இருப்பாள். அதான் ராஜா பிடிச்ச ஒரு வேசிகளை, ராஜா பிடித்த ஒரு அழகு பெண்மணிகளை அந்த புறத்தில் வச்சுருக்காங்க. இவன் சின்னதுலே வரலாறு இருக்குது. சின்னதுலே இந்த ராகாப் அந்த ராஜாக்களோடு அந்த பாவம் செய்ததுக்கு வேஸ்தம் பண்ணதுக்கு அவன் மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். இது எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு பிடிக்காது சொல்லியிருக்கிறார். தப்பு செய்ய தப்பு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கோவப்பட்டு இவன் உள்ள அரண்மனை இருந்தால் சரியாது, இவன் கோட்டைக்கு வெளியே கோட்டையோடு விழுக்கட்டும், எதிரிகள் வந்தால் எனக்கு சம்மதிக்காதவ, என்னோட பாவத்தில் இணங்காதவ, இவன் கோட்டை யாராவது பிடிக்க வந்தாங்கன்னா இவளை கொள்ளன்னு சொல்லி கோட்டையில் வச்சு குறைச்சான் இந்த ராஜா. எதுவும் சொல்ல புரியுது? கோட்டை குறைச்ச அந்த ராஜா இவன் அந்த கோட்டை சமத்தை இருக்கிறார். ஆனால் இங்கிருந்து யோசுவா அனுப்பின ஜனங்கள் வேக பார்க்க போனவங்க போய் நேரம் போனால் அந்த ராகாப் வீடு தான் போகிறாங்க. அங்கே தானே எல்லாரும் வருவாங்க, போவாங்க. நல்லவன் கட்டான ஒரு வேசித்தனமான ஆட்கள் வருவான்ட்டு அங்கே போய் விசாரிக்கிறாங்க. ஆனால் அவன் ஃபஸ்ட்டை வேஸ்தம் பண்ணால் அது கூட வேஸ்தம் பண்ணல, மனம் திரும்பிட்டான். சொல்லுங்களேன், மனம் திரும்பினால்தான் அவனுக்கு உள்ள அந்த படத்தை இடம் இல்லாமல் கோட்டை வாசல அந்த ராஜா உட்கார வச்சான். கரை வச்சு சத்தமா
அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல ஒரு நட்பா அன்பா பழகப்பட்டு அவங்க சொல்றதெல்லாம் செய்யற பாவத்தெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க செய்யற பாவத்துக்கெல்லாம் நீங்க அடிமைக்கு உங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். இல்லை நீ சொல்ற பாவத்தை செய்ய மாட்டேன்னா உங்களுக்கு கொல்லவும் துணிய மாட்டாங்க, கொல்லவும் துணிவாங்க. அல்லேலூயா. அப்படிதான் இந்த ராகா பேசினாச்சு. அப்ப வெளிவட்டாங்க. கவனிங்க, சுருக்கமா சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா சிஸ்டர் உங்களுக்கு? ரைட்டு. இப்ப 2 பேர் வந்துட்டாங்க. அந்த 2 பேரோட இவ வேசி உண்மையான பாவம் போன்ற மகனா யோசுவா அனுப்பின அந்த ஆள் கூட இவ பாவம் பண்ணிருக்கணும். கவனிக்கிறீங்களா? எத்தனை கவனிக்கிறீங்களா? சொல்ல புரியுதா? 2 பேர் யோசுவா அனுப்பின ஆள் கூட அந்த இந்த வேசி உண்மையான வேசி பண்ணிட்டு இருந்தானா போன தப்பு பண்ணிருக்கணும். ஆனா பண்ணல. நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏன்னா அவன் வேசித்த பாவத்தை விட்டு அநேக நாள் ஆயிட்டு கரவன் சொல்லுங்க சத்தமா. ராஜாவுக்கு சம்மதிக்காதனாலதான் அந்த படத்தில் இருக்க வேண்டிய பெண்மணி அழகானவ ராகா வந்து உண்மையிலேயே உலக அழகி அப்படிங்கிறத வரலாறுல சத்தமா. நீ உலக அழகத்துல எல்லாத்தையும் பூசுறாங்க அப்படி சொல்லி எடுத்து 1/2 கிலோ வரும் விளையாச்சு மாலை பூசி பார்க்குறாங்க. அவன் எதை பூசுறாங்க? நானும் தலைக்கு எடுத்து வச்சுட்டு மூஞ்ச முகத்துல பூசிக்கிட்டேன். விளையாச்சு எத்தனை சரிங்க அப்படி முகத்துல தலைக்கு எடுத்து சின்ன கொஞ்சம் ஒட்டிக்குள்ளா கையில் என்ன அதை அப்படியே முகத்துக்கு தடை விடுவேன். நான் கருப்பா தான் இருக்கிறேன், பரவாயில்லையே தலை சொல்லுங்க. கருப்பா இருந்தாலும் நான் நல்லதா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அலை சொல்லுங்க. நான் அப்படி நானும் சொல்லிக்கிறேன். அலை சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த அழகு பாருங்க, ஹோட்டல் பெருகிற மாதிரி அழகு மையங்கள் பெருகிட்டு, டாஸ்மார்க் பெருக்கு, ஹோட்டலும் இருக்கு, அழகு மையம் பெருகிட்டு. ஆமாம். அவன் சோசி சொல்ற இடம் பெருகிட்டு போடு போட்டான். முன்னாடியெல்லாம் ஏதாவது கோயிலில் சாமி ஆடும் டங்கு டங்குன்னு. அப்போ ஆவி இறக்கி அது சோசம் அப்பதான் அங்கதான் கேட்பாங்க. இவன் சோசியலுக்கு தனி இடம், அழகு மைக்கு தனி இடம், எல்லாரும் தந்தை பெருகிட்டு பிசாசு போயிட்டான். ஆனா இந்த வேசியா இருந்தவ இந்த மகன் அவங்க பாவம் செய்த உள்ள, ஆனா அவர் சம்மதம் இல்லாம அந்த பாவத்துக்கு இணங்காம இருந்தாங்க. ராஜா கோபத்துல அந்த கோட்டை வாசம் வச்சான். ஆனா இந்த 2 பேர்கள் உள்ள போறாங்க. இந்த 2 பேருக்கு நல்லா கவனிக்கணும். இந்த பாயிண்ட், 2 பேருக்கு இந்த ராகாக்கு வந்து யோசுவா அனுப்பின 2 பேருக்கு நன்மை செய்கிறார். கரெக்ட் மாலூயா. வீட்டுல 2 வந்துங்களா ஏப்பா தரையில படுத்து போகப்பான்னு சொல்லல, மெத்தல படுக்க வச்சா. சொல்லுங்க புரியல சொல்லு. மெத்தல படுக்க வச்சா. நம்ம வீட்டுல சொந்தக்காரங்க வந்து செய்வோம், அவங்க எங்கேயா படுத்து போட்டோம், நம்ம எப்போ வெளில படுத்து இருப்போம். ஆனா இந்த ராகா பேசிக்கிறது நல்லவா மனதிட்டா. மனதிற்குனால வந்தவங்கள வரும் மேல இருக்குது. தம்பி எந்த வாசிக்கலால் அவர்களை வீட்டு மேல ஏற பண்ணி வீட்டு மேல் பரவப்பட்ட சனத்தட்டுக்குள்ளே கரநோயை காணலுவையா மச்சி விட்ட கொடுத்துட்டு அழைச்சு சதமா. அவன் நன்மை செய்யறா, வர்றவங்க எதிரிதான். அந்த எதிரியை தான் நம்ம நாட்டை பிடிக்க போறாங்க. அந்த 2 பேரும் வேக பார்க்க வந்திருக்காங்க. அவங்க பின்னாடி 6 லட்சம் புருஷன் வர போறாங்க. எரிய கோட்டையை உடைக்க போறாங்க, எரிய பிடிச்சு அழிக்க போறாங்க. நம்மளா சாக போறோம். ஆனா வந்தவங்க நன்மை செய்ய நினைக்கிறாங்க. என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு? சத்தமா சொன்னாலையா? 2 வேக பார்க்க இருக்காங்க. வேக பாப்பா எவ்வளவு வீரர் இருக்காங்க, அடியாளு இருக்காங்க, தரப்படை, குதிரைப்படை, யானைப்படை எவ்வளவு இருக்கு அது பார்க்க உள்ள வந்திருக்காங்க. இவங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டை பிடிக்கதான் வந்திருக்காங்க. அவங்க நம்ம நாட்டை பிடிச்சிருவாங்க அரிசா தெரிஞ்சு கூட அவங்கள காட்டி கொடுக்காம அவங்க மச்சி வீட்டில் உட்கார வச்சு அவங்கள பராமரிக்கிறா. அல்லேலூயா. நல்லவருக்கு நன்மை செய்றா. அவங்க அதை அடிக்க போறாங்க. ஆனா அவங்களுக்கு இவன் நன்மை செஞ்சதுனால போகும்போது சொல்றாங்க, நாங்க அங்க வந்த சொல்றது அழகா இருக்கும். உங்க ஆண்டவர் இஸ்ரவேல் நடத்துனத அந்த செக்கரை பிளந்ததெல்லாம் எங்க ஜனங்களை கேட்டு நடுநடுங்கி போயிருக்காங்க. சத்தமா சொல்லுமா, சத்தமா சொல்லுமா. அல்லேலூயா. பாருங்க, எரியோ அது எகிப்திலிருந்து வந்தவங்களுக்கு கூட விசுவாசம் இல்லை. எரிய கோட்டையில குடியிருக்கிறதுக்கு விசுவாசம் இருக்காம அவ விசுவாசிக்கிறா. நாங்களாம் சும்மாதான் உங்க ஆண்டவர் பெரியவர், அவர் வந்து புரியவராம இதை கேட்டு எங்கள் ஊர் மக்கள்லாம் நடிக்க போயிருக்காங்கிறா. ஆனா பாருங்க, ஒரு நன்மை செஞ்ச அவ்வளவுதான். நல்ல மேல்வீட்டில் இடம் கொடுத்தா, பராமரித்தா. அவங்க அந்த ஊருக்கு போய் ஒரு எல்லையை தாண்டி போற வரைக்கும் அவ காட்டி கொடுக்கல. சத்தவசம் மாணவர்களையா, சத்தவசம் மாணவர்களையா.
உங்களை காட்டி கொடுத்தா எங்களோட கொண்டிருப்பாங்க இரிய மக்கள். அப்போ அவங்களுக்கு நியூஸ் கிடைக்காது. நியூஸ் கிடைச்சா அவங்களோட இறங்கி வர முடியும். நாம யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும். அப்போ காட்டி கொடுக்கல, மேல் மச்சிகளை கொடுத்தா பராமரித்தா. போகும்போது சொல்றான், நீங்க வரும்போது என்னையும் என் குடும்ப சகோதரனை காப்பாத்துங்க. அல்லேலூயா. இவர் செஞ்ச நன்மை அங்கே போய் சொல்லிட்டு போறாங்க, நம்ம வருவோம், எங்களை இறக்கி விட்டு அந்த சன்னல் சிகப்பு நூல் அந்த சன்னல்ல கெட்டி வச்சுது, நான் அவங்களை காப்பாற்றுவோம் சொல்லுவோம். சத்தம் சொல்லுவா. அதே மாதிரி வந்தாங்க. யோசுவா சொல்றாங்க, படையெடுத்து போய் சுத்தி அதை இடிச்சு நொறுக்கும் போது அந்த ராகாப்பு வீடமத்து இடியாம அந்த கிருபையா பாதுகாத்து அந்த குடும்பத்தை மாத்து காப்பாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, அந்த நாட்டை அழிக்கிறதுக்காக படையெடுத்து போன அவர்களுக்கு முதல் நன்மை செஞ்சால அந்த குடும்பமே காப்பாற்றப்பட்ட பிற்காலம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இணைக்கப்பட்டாங்க. சும்மா சத்தமா அல்லேலூயா. ஒருவேளை இவர் தீமை செஞ்சதால அவங்க 2 பேர் உள்ள வந்திருக்காங்க. ராஜாட்ட தூதனுப்பி இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பேர் உள்ள வந்திருக்காங்க. நான் பத்திரமா மேல் மச்சில வச்சிருக்கிறேன், வந்து பிடிச்சு போட்டோம் அப்படின்னும் சொல்லுங்க. நம்ம என்ன செஞ்சோம்? இல்லை இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடும்? எங்க சிம்சோனை மொட்டை அடிக்கிறதுக்கு அந்த மகன் காசு வாங்கணும் டைம் இருக்குது. காசு தெரியுங்களா? சிம்சோன் தலை மொட்டை அடிக்கிறதுக்கு அந்த மகன்கிட்ட போய் சிம்சோன் அவர் பெஞ்சாதிட்ட போயிட்டு பேசி தான் பண்ணிட்டு பப்பாட்டிக்கு அந்த ஆள்கிட்ட அந்த பொம்பளைகிட்ட போயிட்டு அந்த தெரியல தானே தெரியல போயிட்டு உனக்கு காசு நிறையா கொடுக்குறோம் நாங்கள். அவள் ஆசைப்பட்டு அவளை பலன் எங்கே இருக்கு, உன் வேலை எங்கே இருக்குன்னு சொல்லி கடைசி மொட்டையடிச்சிட்டான். பாருங்க, ஆண்டுக்கு பிரியமில்லாத ஆளை பழகிட்டீங்க, கடைசிக்கு மொட்டை தான் நல்லா சொல்லிச்சதுமா. என்ன சொல்ல புரியுது? நான் கடைசிக்கு போய் சொன்ன புரிஞ்சுதா? இப்படி விட்டுருக்கேன். அதாவது விளையாட்டு பெரிய இடம், வெளியே போ இங்கேருந்து கேட்டு கேட்டு போகணும் பிடிச்ச நல்லா சொல்லிச்சுதுமா. பாருங்க, மெயினான பாயிண்ட்டு, ஆண்டுக்கு பிரியமில்லாத ஆளுக்கூட பழகனா நம்ம மொட்டடிக்கப்படுவோம். எதனா சொல்ல புரியுது? எல்லாத்தையும் மொட்டடிச்சுருவாங்க. ஆமே, ஆண்டுக்கு பிரியமில்லாத ஆள் கூட பழகவே கூடாது. பேசலாம், அன்னை ஸ்தோத்திரம் சொல்லலாம், வணக்கம் சொல்லலாம், வாங்கையாங்கலாம். ஆனால் ஆண்டுக்கு பிரியமில்லாத அவங்களோட பழகி ஐக்கு வச்சு அவங்க சாப்பாடு நம்ம சாப்பாடை அவங்களுக்கு கொடுக்க, அவங்க நம்ம கொடுத்த நம்ம அவங்களுக்கு ஒன்று போல தோல் மேலே தோல் கை போட்டு கழுத்தை கட்டி நீ என் செல்லம் என் உயிர்னா உயிர் எடுத்துருவோம். அல்ல சொல்லுங்க சத்தம் சொல்லுமா? அல்லேலூயா. பாருங்க, அப்படிதான் சிம்சோன் அப்படி ஆனாரு. காட்டி கொடுத்துக்கா பொண்ணு அவள் சேர்ந்தவளுக்கு காசை கொடுத்தாங்க. ஆனால் அதை ராகா பிழைச்சிருந்தா பைசா வாங்கிட்டு காட்டி கொடுத்துருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் ஏசப்பா கூட இருந்த யூதாசு காசை வாங்கி தான் காட்டி கொடுத்தான். அந்த யூதாஸ் அந்த ராகாப்பு போய் அந்த கரை வச்சு விடுதுமா. அல்லேலூயா. இவர்கள் காட்டி கொடுக்கல, ஒரு குறிப்பிட்ட எல்லாரும் குறைக்கு பாதுகாத்துக்கிட்டாங்க, அவங்க மேலே பாதுகாத்தாங்க. ஆனால் அவங்க அழிக்க வரவங்களுக்காக இவன் நன்மை செஞ்சு பராமரித்து காப்பாற்றி நடத்தினால எல்லாருக்கும் தீமை வந்தது. இந்த மாதிரி தீமை அவன் நேரிடக்கூடாது. இவன் செஞ்ச நன்மை இவளை காப்பாத்துச்சு. என்ன சொல்ல பாயிண்ட் புரியுது உங்களுக்கு? இவன் செஞ்ச நன்மை, ராகவ செஞ்ச நன்மை எல்லாரும் எரிகோட்டை அழிஞ்சது. எரிகோட்டை ராஜா பிடிச்சாங்க, எல்லாம் சொல்லி முடிச்சு எல்லாரும் முடிச்சாங்க. இவன் செஞ்ச நன்மை தான் இவன் குடும்பத்தாரை காப்பாற்றி அந்த கிருபையாக கொண்டு வந்து ராமே. அல்லேலூயா. சல்மோன்கிறவனுக்கு வாக்குப்பட வச்சு அப்புறம் அங்கிருந்து போவாஸ் பிறந்து, போவாஸ் ஓபேத்து பிறந்து, ஓபேஸ் ஈசாய் பிறந்து, ஈசாய்க்கு தாவீது பிறந்தார். பாருங்க, கரங்களை சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. போவாஸோட அம்மா யாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. போவாஸ் அம்மா யாரு? ராகாப்பு. சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. போவாஸோட அம்மா ராகாப்பு. இது எவ்வளவு வரலாறு பாருங்க. ராகாப்பு நம்ம சாதனை கூடாது. அந்த அம்மா செஞ்ச நன்மை 2 ஊழியக்காரனை காப்பாற்றி மேலே வச்சு காப்பாற்றி நன்மை செஞ்சு அனுப்புனா அந்த அம்மாவையே காப்பாற்றினாரு. அவன் சகோதரன் காப்பாற்றினாரு. அந்த வேசியா இருந்தவர்களுக்கு யாரும் வாழ்க்கை கொடுக்கல. இந்த 2 பேரை ஒருத்தர் போனாலும் அவன் பேர் ஒருத்தர் பேர் சல்மோன். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. அப்படிதான் இருக்குது. மத்திய வாசிங்க, மத்திய 1ஆம் அதிகாரம் 4ஆம் வாசிங்க. சல்மோனா நகசோனா வாசிங்க. சல்மோன் நினைக்கிறேன். நகசோன் சல்மோன் அப்பா நினைக்கிறேன். வாசிங்க பாப்போம். பாருங்க, போனது யாரும் 2 பேரும் ஒரு ஆள் யாருந்தா சல்மோன். கரங்களை உயர்த்தி சொல்லி சத்தமா. அல்லேலூயா. சல்மோனோட அப்பா தான் நகசோன் இல்லையா? சல்மோன் அப்பாவுடைய நகசோன். சல்மோன் யாருன்னா ராகாப்புடைய கணவன். கரவை சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த 2 பேர் போனாங்களே, அதில் ஒரு ஆள் வரலாறு இருக்குன்னா
2 பேர் போனவங்கள ஒரு ஆள் தான் சல்மான். சொல்லுமா இது வரலாறு எப்படி? ஆமென். சத்தமா சொல்லுமா அல்லேலூயா. அவர் கட்டிக்கிட்டாரு, குழந்தை பிறகுது, போவாஸ் பிறகுறாரு. என்ன ஆச்சு பாருங்க. போவாஸுக்கு ரூத்து வர்றா, இந்த அம்மா வர்றா. ரூத்து முடிச்சு கல்யாணம் முடிஞ்சா ஓபேத்து பிறகுறாரு. ஓபேத்து அப்படியே அவருக்கு கல்யாணம் முடிஞ்சா ஈசாய் பிறகுறாரு. ஈசாய் கல்யாணம் முடிஞ்ச பார்த்தா 8 பிள்ளை 8ஆம் பிள்ளை தாவீது பிறகுறாரு. தாவீது சாலமோன், அப்புறம் சாலமோன் மக ரெகொபெயாம் அப்படியே போயிட்டே இருந்தாமே. ஆசா ஈசா அப்படியே போயிட்டே நல்ல சத்தமா அல்லேலூயா. சந்ததி வளர பாருங்க. இது எங்க ஆரம்பிச்சது? ராகாபு செய்த நன்மை சந்ததியாக செஞ்சார். அல்லேலூயா. சொல்லுமா, நீங்க உங்களுக்கு யாராவது தீமை செய்ய நினைச்சா நீங்க நன்மை செஞ்சு நீங்க எல்லாத்தையும் வெல்லுங்க. ஆமென். மணி 9 தாண்டிட்டு யாராவது உங்களை பார்த்து ஒரு மாதிரி நினைச்சா நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. நீங்க கத்திரிக்காய் நெல்லுங்க, அவ்வளவுதான். நம்ம குறைச கூட சொல்லிட்டாங்க. ஆனால் கத்திரிக்காய் நிற்கணும். 3 நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நிற்கிறேன். வெள்ளிக்கிழமை புதன்கிழமை காலையில் ஒரு பாட்டி எங்கள் சர்ச்சை விசுவாசி கிளச விசுவாசி வந்து ஜெபிக்கு வந்தவங்க 85 வயசுக்கு அந்த அம்மாவுக்கு அவங்க சொன்னாங்க, வாசைய ஐயா, என் பேரனுக்கு 7 வயசு ஆகுது, உங்க மேல கோபமா இருக்கேன். நல்லா சொல்லுப்பா, சத்தம் சொல்லுப்பா, என் பேரனுக்கு 7 வயசு ஆகுது, உங்க மேல கோபமா இருக்கேன். அடப்பா ஐயா, என்னவான்னு கேட்டா, நீங்க திருவிழந்து கொடுக்கும்போது எல்லாம் அப்போ திராட்சை குடிக்கலா, அவன் பின்னாடியே வருகிறான், அவனுக்கு கொடுக்கறனால வாசிய மேல கோபமா இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா சொல்லுவா, நான் அப்பா கொடுக்கலையே, அவனுக்கு திராட்சை கொடுக்கலையா? நான் சொன்ன அதை யோசித்தனால நீங்க யாருமே அவனை எதிர்கணிக்க தெரியாது. எதிரி 7 வயசு பேருக்கு எதிராக நினைச்சு. ஆமா, அவனை சொல்லிவிட்டு, அம்மா சொல்லுங்க, நான் பேராண்டி நீ அவசரத்தை பிறகு பாசியவனுக்கு அப்போ கொடுப்பாரு சொல்லுங்க. சரியானு இருக்காங்க. புதகமை இந்த புதகமை தான் அந்த பையன் எதிரி அனுப்பிச்சிருக்காரு. நல்லா சொல்லுங்க. ஒரு முறை வீட்டுக்கு வந்தான், அவன் பாட்டி கூட நம்ம சர்ச்சுக்கு வந்தான், சேட்டை பண்ணிட்டு அங்கேயும் ஓடிட்டு இருந்தான். நான் கூப்பிட்டு சத்தம் போடுறேன், தம்பி விளாடக்கூடாது, சேட்டை பண்ணக்கூடாது, அவனை அப்படிதான் பண்ணுவேன். நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. போலீஸ் பிடிச்சி கொடுத்துட்டு நீ பயப்படுத்தினேன் சொல்லுங்க. அப்படி என்ன, நம்மளை சின்ன பிள்ளைகள் பெரிய ஆட்கள் யாருனாலும் எதிரி நினைப்பாங்க. ஆனால் நம்ம நன்மை செஞ்சுட்டே இருக்கணும். நல்ல சொல்லுமா, அது அறியாத வயசு பார்க்க வச்சுப்பா இருந்துச்சு, அல்லது வளர்ப்பு தெரிஞ்சிடும். ஏன் சொல்ல, இதே மாதிரி இதை சின்ன பையங்க, ஆனால் பெரிய ஆட்கள்லாம் சொல்லலை, உங்களை எதிரியாக பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு ஏதாவது குடிபறிப்பாங்க. ஆனால் நன்மை செஞ்சுட்டே இருக்கு. அல்லேலூயா. நன்மை செஞ்சால் அந்த தீமைகளை நீங்கள் செய்கிற நன்மையால் வென்றுவீங்க. ஆமென். 3ஆவது வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன், பைபிள் முடிக்கோங்க, டைம் இல்லை பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், எஸ்தர் மொர்தெகாய், ஆகாசர் மன்னன் ஆமான். அவனுக்கு என்ன சொல்லி புரியுது? 4:1 எஸ்தர் 2வது எடுத்து வளர்த்த அப்பா மொர்தெகாய் உள்ள அரசன் ஆகாசர் மன்னன் ராஜா, எதிரி வந்து ஆமான். கவனிக்கிறீங்களா? தீமைய நன்மையால வெல்லை. கரவட்சமா சொல்லுமா. இப்போ அந்த அந்த ஆமான நமஸ்கரிக்கலங்கிற கோபத்துல மொர்தெகாய் மேல கோபம். அப்படியே வரலாறு எடுத்து பார்க்குறோம், அத்தனை பேர் கொண்டு பிளான் பண்றான். 127 நாடுகளை அவளை இருந்து கொள்ளுறதுக்கு பிளான் பண்றான். இப்போ நம்ம தேசத்தை பிளான் பண்ணாங்க, எப்படியாவது கிறிஸ்தவ விரட்டிடணும். ஒரு நாள் அது முடியுமா? சொல்லுங்க, கிறிஸ்தவ விரட்ட முடியுமா? சொல்றவெல்லாம் மண்ணக்க வீட்டுக்கு அழைச்சி சொல்லுங்க. மண்ணை வீட்டுங்க காணாம போயிட்டாங்க. இல்லையா? இது இப்போ உருவான கிடையாது, அப்பவே உருவானது. அடலோயா சொல்லுமா. நமக்கான புதுசா இருக்கும், அது என் மனசு. ஆமாம். ஆண்டோக்கமா இருப்புன்னு அவ்வளவு செத்துட்டாங்க. மனமாதிக்காக அதை செத்து போயிட்டாங்க. அழைச்சதுமா சவுல் பவுல ஆகப்படி பயங்கரமா எதிர்பார்த்தாரு. ஆனால் கத்த சவுளை தொட்டு பவுலாக்கிட்டாரு. ஆமாம். ஆனால் ஏறது மண்ணு ஆண்டோ ஜனபெருமா எதிர் பயங்கரமா இருந்தாரு. ஒரு முறை பிரசம் பண்றாரு, அவன் பெருமையான குழு குழுது செத்து போயிட்டான். தேவதூத அந்த ஏறோட அடிச்சு கொண்டாட்டு வைக்கலாம்னு சொல்லுமா. ஆண்டு பிள்ளை எவனாலும் ஒடுக்க முடியாம வளர்ந்துட்டே இருக்கும். சொல்லுங்க. ஆனால் நம்ம செய்ய ஒண்ணு கத்துக்கோங்க. நம்மளை யாரெல்லாம் எதிரி அணைக்காங்களோ, நம்ம தெருக்கள் நம்ம ஊர்ல சொந்த பந்தங்களுக்கு எதிரியா பேசி உங்க ஆண்டவர் அப்படி தூசிட்டாலும் நம்மளை பேசினாலும் அவங்களை நம்ம நேசித்து அவங்களுக்கு நன்மை செய்யணும். அல்லேலூயா. இதை நம்ம செஞ்சு பழகிட்டோம்னா இந்திய தேசம் முழுசும் ஆண்டுகள் வந்துடும். நம்ம இருக்கிற கிராம ஆண்டுகள் வந்துடும். நம்ம சுற்றி உள்ள ஆண்டுகள் வந்துருவாங்க. நம்ம கூட பார்த்து ஆண்டுகள் வந்துருவாங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட கணவன் உள்ள வந்துருவான், ரட்சிக்கப்பட மனைவியும் உள்ள வந்துடும். கரமுயற்சி சொல்லுவான். நம்ம நன்மை செய்யணும், அவ்வளவுதான்.
பாருங்க இந்த சூழ்நிலை பாருங்க 124 அழிக்க பிளான் போட்டாங்க. கடைசிக்கு நீஸ் உள்ள போது அரண்மனை போனா எஸ்தர் வாசம் போடுறாங்க, நம்ம முறைக்கு வாசம் போடுறாரு, எல்லாம் பிளான் பண்ணி முடிச்சு கடைசி ராஜா உள்ள போனா ராஜா செங்கிட்டாரு, எஸ்தர் உனக்கு என்ன வேணும்? நம்ம சொன்னா உடனே கேட்கல, என் 127 நாடுகளில் உள்ள மக்களை அழியாம காக்கும் ராஜா அவர் சொல்லவே இல்லை. அறிவாளி என்ன சொல்லிச்சதுமா, நானும் பிள்ளை ஆமே. சில ஆட்கள் ரகசியத்தை உள்ள வைக்க மாட்டாங்க, யார்கிட்ட சொன்னாதான் தூக்கமே ஒரு வேலை சொல்லிச்சதுமா. அலையில சொல்லுவாங்க, எங்கள் சின்ன அக்கா வந்து ஒரு பெரிய பொண்ணை கட்டி கொடுத்து அவளுக்கு அப்போதான் 3 மாதம். இந்த பெரிய பாப்பாவுக்கு எங்கள் சின்ன அக்காவோட மகளுக்கு சேர்த்துரு. எனக்கு ஒரு நாள் போன தம்பி ராசா, பாப்பா பெரிய பாப்பா குழந்தை இருக்கான தம்பி, அக்கா வாண்ட தான் சொல்கிறேன், யாருக்குமே சொல்லணுன்ட்டு. பரவாயில்ல அக்கா நம்ம யாருக்குன்னு சொல்லணும்ட்டு தம்பி சின்னவன் கருவுது பேசுகிறான். 2 நாள் கழிச்சு, அண்ணா அக்கா பொண்ணுனாங்க, பெரிய பாப்பா கல்யாணம் முடிஞ்சு 3 மாதம் குழந்தைனாக்கண்ணா, ஒன்றை மட்டும் தான் சொன்னாங்க, என்கிட்ட எவ்வளோ சொன்னாங்க. எங்கள் வீட்டில் 8 பேருக்கு எங்கள் அக்கா வந்து சொல்லியிருக்காம ஒன்றை மட்டும் தான் சொன்னேன். எங்கள் பெரிய கடை போனபடி அக்கா அவன் மகா குழந்தை அக்கா, நான் ஓட்ட மட்டும் தான் சொன்னேன், மனசு வச்சுக்கொண்டு நாங்கள்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். டேய் அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்போ என்ன உள்ள ஒரு அதை உள்ள வைக்க முடியாது, வளர்ச்சி சத்தமா இல்லையா? ஆனால் இந்த எஸ்தர் வந்து ஒரு பிளானை கட்சி போட்டு உட்காந்து உள்ள வச்சிருக்கிறார். சத்தம் சொல்லுமா? ஆமே. சபை ஒரு பிளானோட வாழணும். ஆமே. சபை ஒரு பிளானோட இதை வந்தால் போன சாப்பிட்டு சோத்த போட்டு போய்விடாது. சபை ஸ்திரீனா சபை பிளான் இருக்கணும். பாருங்க, அவர் உடனே ஒன்றும் பண்ணல. ராஜா அவனுக்கு என்னன்னு கேட்டால் அவர் சொல்லாரு, ராஜா வேற ஒன்றும் வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட வாங்க அப்படிங்கிற. சரி நல்லா இருக்கு கதை, சத்தமாக இருக்க பாஸ்டர் கொடுத்து கொள்ளையில நாங்கள் பேர் முடிக்கிட்டு அழைச்சி சத்தமாக லோய்யா பாருங்க. அவன் அப்படியே அசந்து இருப்பான். நான் அப்பப்போ நான் எல்லாரும் பார்க்க எங்கள் வீட்டம்மா பார்த்துட்டே இருக்காமே எப்போ முடிச்சு, ஏன்னா அவன் முடிச்சிருந்தா நீங்களாம் முடிச்சுங்க அடுத்த அழைச்சி சத்தமாக போகும்போது கேட்பேன். நான் பிரசங்கம் புரிஞ்சுட்டாங்க, இன்னைக்கு தான் சூப்பராக பிரசங்கம் பண்ணி சொல்லிட்டானா எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு அடுத்த அழைச்சி வச்சதுமா. அல்லேலூயா. உங்கள் பிரசங்கம் எனக்கு புரியவே இல்லை, உங்கள் பிரசங்கம் புரியல அப்படின்னா எல்லாருக்கும் புரியல அர்த்தம். என்ன சொல்லுங்க, என் கூட 28 வருஷத்துக்கு ஆள் புரிஞ்சுட்டா அவங்களுக்கு புரிஞ்சுட்டு அர்த்தம். ஏதோ உங்களுக்கு சொல்ல புரியுது. ஆமே. சத்தமா பாயிண்ட் பண்ணுங்க. ராசா நீங்கள் வந்து ஒன்று வேண்டாம், எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. ரைட் வரேன். அப்புறம் நம்ம சொல்லு வரும்போது ஆமான கூப்பிட்டுவாங்க. சந்தோஷம் எத்தனை சொல்ல புரியுது? நீங்கள் மட்டும் வர, இங்கே வரும்போது யாரை கூப்பிடுவாங்க? ஆமான கூப்பிட்டுவாங்க. புரியுதா சிஸ்டர்? சொல்ல புரியுதா? யார் எதிரி? ஆமான எதிரி. 124 ஆண்டை அடிக்க நினைக்கிறான். ராஜா போட போது கூட நான் போட்ட நம்ம கெச்சி போட்டா சபை வந்து கெச்சி போடுறதுனால சொல்லுங்க, அவன் நம்ம கெச்சி போடுறான். தூக்குதுக்கு சபை அடைக்குது, எந்த பாச தூக்கணும் குழம்பு நினைக்கிறான். நம்ம கெச்சி போடணும் சொல்லுங்க, இவன் கெச்சி போட்டது அம்மா. நீங்க சாப்பிடாத ராஜா, வேற ஒன்றும் வேண்டாம். ரைட் டைம் ஆச்சு. வரும்போது அந்த முறைக்கா அந்த ஆமானை கூட்டுவாங்க அப்படிங்கிறார். வந்தாச்சு. ஆமானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமானைக்கிறா எஸ்தருடைய ஜனத்தை அழிக்க போது எஸ்தர் தெரியாது நினைச்சான். சத்தமசம் அல்லேலூயா. சாத்தான் இன்னைக்கு நினைக்கிறான், அவன் போட்ட பிளான்ல நமக்கு தெரியாம நினைச்சிருக்காங்க. சொல்லுதம்மா, அவன் போட்ட பிளான் நமக்கு தெரியாம, ஆனா பரிசுத்தாவிக்கு தெரியும். பரிசுத்தாவி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. கரங்க தட்டியா மனுஷன் அல்லேலூயா. அவன் பேர பிளான் கூட பரிசுத்தாவி சொல்றாரு. சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அவர் கேட்கிறாரு, எஸ்தர் உனக்கு என்ன வேணும்? ராஜா ஒண்ணு வேணும், நாளைக்கு சாப்பிடுவாங்க. நாளைக்கு மரணம் எடுத்தாங்க. அப்புறம் கேட்குற என்ன வேணும்? மறுநாள் 3ஆம் நாள் வாங்க. ஆகாஸ்வரர் மரணம் கூட கொண்டாடல, கூட எதிரிக்கு ஆமானுக்கு ரொம்ப கொண்டாட்டம். எஸ்தர் நல்ல வகை வகையாக கொடுத்து கவனிக்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 3ஆவது நாள் வந்துச்சு. அழுகுறா. என்ன கேட்டா, என் ஜனத்தெல்லாம் அழிக்க நினைக்கிறாங்க. யாரு யாருக்கு அந்த மாதிரி இவன் தான் சொல்ல. சத்தமா சொல்லுமா. அல்லேலூயா. எவ்வளவு சூப்பரான பெண்கள் பாருங்க. பைபிள் வசனங்கள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுறாம, புத்தியுள்ள பெண்கள் வீட்டை கட்டணும், சபை கட்டணாம. அல்லேலூயா. நம்ம நாடு சிலைக்கணும், எதிரி அழிக்கப்படணும். எதிரி அழிக்கப்படும் பெண்மணிகள் நல்லா ஜெபிக்கணும். பெண்மணிகள் சபை மக்கள் ஆண் பெண் ஊழியக்கார விசாசி நல்ல தரமான பிள்ளை ஞானமான பிள்ளைக்கணும். 3 நாள் பிளான் பண்ணா அந்த ராஜாவுக்கு அவன் ஒரு காரியம் சிக்கிற மாதிரி ஆயிட்டு. கடைசி பார்த்தா அந்த அந்த ஆமான
ராஜா அவன் உண்டாக்கின தூக்கு மாடல அவனை தூக்கி போட்டார். அல்ல சொல்லுமா? அவன் வீட்டை தேவன் முறைக்கா கொடுத்தார். அல்ல சொல்லுமா? இதை காரணம்னா நன்மையை செஞ்சு வகுறாறு 3 நாள் சாப்பாடு போட்டு தட சொல்லுங்க. புரிய நினைக்கிறேன்னு விட்டா போது நினைக்கிறீங்க, விட மாட்டேன் சொல்லுங்க. அதில் சொல்லி புரியலையா புரியலான்னு 10 நிமிஷம் கூட போயிட்டுக்கு நீங்க முடிச்சா நல்லா கேங்க, நான் முடிக்க மாட்டேன் சொல்லுங்க. நானோட போங்க. ஆமே 3 சொல்லிக்கிறேன். தீமைய நன்மையாக. 1 யாரு? யாகேல் சிஸ்ராவை அடிச்சு கொண்ட. 2வது யாரு? ராகாப் வந்த எதிரியை போல வந்தவர்களுக்கு நன்மை செஞ்சால மற்ற அந்த நாட்டுக்குள்ள அழிஞ்சிட்டு அவனை விட்டு காப்பாற்றப்பட்டு வம்சம் பிறந்துச்சு. அல்ல சொல்லுமா? ராகாப் அவன் மனதில் மீறி அவன் வயசுதான், ஆனால் மனதை விட்டான். நம்ம சர்ச்சுக்குள்ள சில நேரங்களில் எட்டி முட்டியா பண்ணிட்டு இருப்போம், சர்ச்சுக்குள்ள ஒழுத்துல எட்டி முட்டி பண்ணிருப்போம், பாவத்துக்குள்ள இருப்போம், ஆனா மனதில் மீறும். அல்லேலூயா. பரிசுத்தம் வந்தா பரலோகம் போக முடியும். ஆமே. அவன் மனம் திரும்பினால்தான் இஸ்ரவேல் ஜனங்களோட சேர்க்கப்பட்டான். அவன் மனம் திரும்பினா எரிய போட்டு அழிஞ்சுக்கிருப்பான். அதை சொல்லுதுமா? அப்ப பரிசுத்தமானதான் ஜனத்தோடு ஜனமா ஒரு பாட்டு தரும். இன்ப இயேசு ராஜாவனா பார்த்தா போதும் அப்படி பாட்டு இல்லையா? அவங்க போக முடியும். ஆமே. அப்புறம் கடைசி எஸ்தர் சாப்பாடை போட்டு 1 நாள் 2 நாள் 3 நாள் போட்டு கடைசி எதிரி ராஜா சொன்னா ராஜா எதிரி க்ளோஸ் பண்றாரு. ஆமே. நம்ம ராஜாட்ட நம்ம சொன்னா எதிரி க்ளோஸ் பண்ணிடுவாரு. அல்லேலூயா. 3 4வது சொன்னான் குலேஸ் எதுக்கான குலேஸ் இருக்குது. உலகத்தை அத்தனை சாத்தானையும் உலகத்தை அவ்வளோ கிரிகளையும் சிலையில் வச்சு ஆண்டவர் ஆணி அடிச்சு அவனை அதிகாரத்தை உறிஞ்சி அவன் தலை நசுக்கி குலசிய ராகர் 2வது சிலை மேலே வெட்டி சேர்ந்தார். ஆமே. 4வது உலகத்துக்கெல்லாம் நன்மை செஞ்ச ஆண்டவர் விசாஜன் நம்ம விட்டாரா? அதாம்மா ஏமாத்தணும் ஏமாத்தணும் பரவாயில்ல, இவரு உலகத்துக்கு வந்துட்டாரு, நமக்கு தெரியாட்டா அவனுக்கு தெரியும். உலகத்துக்கு வந்துட்டா நம்மளை உண்மை செய்யலையே வாசம் போட்டு நின்னாரு, போய் எழுந்து போய் பேசினோம், கடைசி போல் வரைக்கும் வந்துட்டோம், நம்மளை உண்மை செய்யலை. நம்ம அசால்ட்டு அவனுக்கு 6000 வருஷம் பிளாட் போட்டுருக்கோன்னு வச்சுக்கிட்டான். கத்தர் பார்த்து கரெக்டாக பிளான் பண்ணி அப்படியே அந்த சிலையில் வச்சு அவன் தாய் நசுக்கினார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவனுக்கு தெரியல, ஆண்டவர் ஃப்ரீயாக விட்டுட்டாருன்னு வச்சுக்கிட்டான். மக்களை கெடுத்துட்டே இருந்தான், ஒவ்வொரு வருஷத்தை கெடுத்துட்டே இருந்தான், விசர்ஜனை கெடுத்துட்டே இருந்தான். ஆனால் கத்தர் பாருங்க மக்களுக்கு நன்மை செஞ்சு எதிரிய தலையை நச்சுக்கிட்டார். 4 லட்சம் சத்தமா எழுந்திருப்போமா? 4 வருஷம். அப்போ அப்பா இயேசு விசாசம் தலையை சில வச்சு நசுக்கிற மாதிரி நாமும் கூட நமக்கு தேவன் லூக்கா 10 அதிகாரம் 19 வாசித்தீங்கன்னா எல்லா அதிகாரங்களையும் துறைத்தனங்களை அடித்து நொறுக்குவதற்கும் ஆமே அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஆமே. சாவுக்கு அதை சாவு வராது, சர்ப்பத்தை எடுப்பீங்க, தேவை எடுப்பீங்க, கொண்டு வராது, சேதப்படும் அவைகளை துரத்துறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கொடுக்க எல்லாம் எழுந்து ஜெயிப்போம். கடைசி ஜெபத்தை ஐயா பண்ணுவாங்க.